ஃப்ராக்ஷனை எப்படி நம்பர் லைனில் பிளாட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிளாட் பண்ணுறதுனா குறிக்கிறது. ஓகே, இப்போ ஃப்ராக்ஷனோட டைப்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன், லைக் அன்லைக் ஃப்ராக்ஷன், ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ் பார்க்கலாம். நியூமரேட்டரை விட டினாமினேட்டர் அதிகமாக இருக்க நம்பர் 8/9 வச்சுக்கோங்க. இப்போ 0/9, அதாவது டினாமினேட்டர் என்ன நம்பரோ அதை அந்த 0லேருந்து வரிசையாக நீங்கள் எழுதிட்டே வரணும். 0/9, 1/9, 2/9 இப்படின்னு 1ன்ற ஆன்சர் வர வரைக்கும் நீங்கள் அதை எழுதணும். இப்போ இடத்துல 9/9 என்ன 1, இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது என்ன 8/9, அப்போ இது என்ன இருக்குது 9/9க்கு முன்னாடி இருக்குது. அப்போ இந்த ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்றது 0க்கும் 1க்கும் நடுவில் தான் இந்த நம்பர் வரும். இதுதான் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அடுத்தது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். நியூமரேட்டர் அதிகமாக டினாமினேட்டர் கம்மியாக இருக்கிறது. 9/8 அப்படின்னு வச்சுக்கோங்க. 8ஐ விட 9 பெருசு இல்லையா? ஸோ இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இதை எப்படி எழுதணும்? ஃபஸ்ட்டு 0 இல்லையா? 0/8. அடுத்தது 1/8, 2/8, 3/8, 4/8, 5/8, 6/8, 7/8, 8/8. 8/8னா என்ன வருது? 1ன்னு வந்துடுது இந்த இடத்துல. ஸோ இது 1ஐ விட அதிகமாக இருக்கும். அடுத்தது 9/8. ஸோ இந்த இடம்தான். இப்போ இம்ப்ராப்பர்னா 1ஐ விட அதிகமான நம்பர்ஸ் வர்ற எல்லாமே வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ். அடுத்தது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். இப்போ 3 2/3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3ன்றது என்ன? ஹோல் நம்பர். 2/3ன்றது தான் ஃப்ராக்ஷன். அப்போ 0லேருந்து 1 2 3 3ஐ மார்க் பண்ணிவிட்டு 3க்கு அப்புறம் என்ன வரும்? 1/3, 2/3. அப்போ அந்த 2/3ஐ தான் நம்ம மார்க் பண்ணணும். 3 2/3. இதுதான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். இப்போ இந்த இடத்துல 4/8ன்னு இருக்கா? இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1/2ன்னு வரும் இல்லையா? ஸோ இது வந்து ஹாஃப். அப்போ 4/8னாலும் 1/2னாலும் சேம் தான். இதை தான் வந்து லைக் ஃப்ராக்ஷன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சிமிலராக இருக்கணும். இல்லை எனக்கு இந்த மாதிரி இல்லைன்றது எல்லாமே அன்லைக் ஃப்ராக்ஷன். இப்போ 1/2, 1/3 இந்த மாதிரி மாறி இருந்ததுன்னா அது அன்லைக் ஃப்ராக்ஷன்னு சொல்லுவோம். அடுத்து ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். இதுவும் இதே தான். 4/8, 2/4ன்னு வச்சுக்கோங்க. ரெண்டுமே வந்து ஹாஃப்ன்ற மீனிங்கை தான் குறிக்குது. இதை நம்ம ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்னு சொல்லுவோம்.